செப்டம்பர் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கக்கூடிய நாள். என்ன, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அந்த பட்டியலை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதை கொடுப்பதற்கு தேவையில்லை, அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாதம் வந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கோபம் கொப்பளிக்க, அதை கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்கிறதும் வேறு வழி இல்லாமல் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி என்கிற நாளை இந்திய மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய தினம் மிக முக்கியமான மற்ற சில தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கவிருப்பதாக அதனுடைய சுற்று வட்டாரங்களிலிருந்து சில செய்திகள் வருகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, இனி நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல், இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அதையொட்டி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தல்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு மேலே அதைவிட பவர்ஃபுல்லான அல்லது அவர்களை விட அதிகாரமிக்க ஒரு ஏஜென்சியை சுப்ரீம் கோர்ட்டே நியமிக்கப் போகிறது, அவர்கள்தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுப்பார்கள் என்கிற ஒரு தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரலாம் என்று சொல்லப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பீகாரில் நடக்கக்கூடியது, ராகுல் பேசியிருப்பது எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். செத்து போனாங்கன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். செத்து போனவர்களை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்திடம் இதோ இவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்பு வைத்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன செய்யும்? இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். எல்லாத்திலையுமே மோடிக்கு மிகப்பெரிய அடி, தொடர்ந்து அடி. இப்போ நேற்றைய தினம் 2வது முறை மசோதாவை ஒரு மாநிலம் அரசாங்கம் அனுப்பி வைத்தது என்றால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும், இதிலிருந்து வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அதிரடியான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எதற்காக? இப்போ மசோதாக்கள் நம்முடைய சட்டமன்றங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், சபாநாயகர் உட்பட எல்லாராலையும் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு ஒப்புதலுக்காக கவர்னரிடம் அனுப்பி வைக்கப்படுகிறது அல்லவா? அதை இழுத்தடிக்கக்கூடிய வேலையை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கவர்னர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது, 2 முறை, முதல் முறை அனுப்புகிறாங்க, 2வது முறை ஒரு மாநில அரசாங்கம் மசோதாவை அனுப்பிச்சது அப்படின்னா நீ ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இது கவர்னருக்கு மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகள் கேட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவராகட்டும் கவர்னர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்